பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி, வானவில் பார்த்துருக்கீங்களா? ரெயின்போ இது எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, அது எப்படி படைக்கப்பட்டதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பூமி மக்களால் நிரம்பியது. ஆனால் அவர்கள் மிகவும் பாவம் செய்தார்கள். கடவுள் அவர்களை படைத்ததற்காக மனம் வருந்தினார். பூமியில் உள்ள அனைவருக்கும் வெள்ளத்தை அனுப்ப முடிவு செய்தார். நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் கடவுளை நேசித்தார். அவருக்கு கீழ்ப்படிந்து வந்தார். நோவாவையும் அவரது குடும்பத்தையும் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்ற கடவுள் முடிவு செய்தார். வெள்ளத்தை பற்றி கடவுள் நோவாவை எச்சரித்தார். தாழ்வான கூரை, அங்கு அடுக்குகள், ஜன்னல் மற்றும் கதவு கொண்ட ஒரு பெரிய படகை கட்டச் சொன்னார். கீழ்ப்படிந்து நோவா அதை கட்டினார். கடவுள் நோவாவிடம் ஒவ்வொரு வகையான விலங்குகளில் 2 ஜோடிகளாக சேகரிக்கச் சொன்னார். ஒரு ஆண், ஒரு பெண். பிறகு நோவாவும் அவனுடைய குடும்பமும் விலங்குகளும் படகில் ஏறினார்கள். கடவுள் கதவை மூடினார். 40 பகலும் 40 இரவும் மழை பெய்தது. நீர் வானத்திலிருந்து விழுந்து கடல்கள் மற்றும் ஏரிகளில் இருந்து உயர்ந்தது. மிக உயரமான மலைகள் கூட வெள்ளத்தின் அடியில் மறைந்துவிட்டன. இதற்கிடையில் நோவா, அவரது குடும்பத்தினர் மற்றும் அனைத்து விலங்குகளும் படகில் பாதுகாப்பாக இருந்தன. வெள்ள நீரில் மிதந்தன. கடவுள் நோவாவை ஒரு கணம் கூட மறக்கவில்லை. கடவுள் ஒரு காற்றை அனுப்பினார். தண்ணீர் கீழே சென்றது. படகு அரராத் என்ற மலையில் தங்கியிருந்தது. நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினார். அது திரும்பி வரவில்லை. நிலம் உலர்ந்ததும் கடவுள் அவர்களை வெளியே வரச் சொன்னார். பூமி முழுவதையும் மீண்டும் ஒருபோதும் வெள்ளத்தில் மூழ்கடிக்க மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதியாக அவர் வானத்தில் ஒரு வானவில்லை வைத்தார். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் நம்ம எப்பெல்லாம் வானவில்லை பார்க்குறோமோ அப்போல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கர்த்தர் நமக்கு பண்ணின உடன்படிக்கை. இனி இந்த உலகத்தை தண்ணீரால் நம்ம அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்ன நமக்காக கொடுத்துருக்குற அந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு நினைவு வரணும். அது மட்டும் இல்லை, நோவாவும் அவருடைய விசுவாசமும் அவருடைய கீழ்ப்படிதலும் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா?